ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். காக்கு வாக்குல ரெண்டு காதல், ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல். அபிராமி, என்னையே போலீஸ் முன்னால் அசிங்கப்படுத்திட்டேல்ல. டேய் இறங்குடா. மேடம், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்லைங்க, நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு, எனக்கு தெரியாது, சாரி. சொல்றா அண்ணே, பாப்பாவை தூக்கியாச்சுண்ணே. வெரி குட். டேய், நானும் அட்ரஸ் அனுப்பிட்டேன், அவளை அங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய் ஜாக்கிரதை, வழியில எஸ்கேப் ஆயிட போறா. அதெல்லாம் தப்பிக்க விட மாட்டானே. ஓகே. அண்ணே, நான் சொல்ற லொகேஷனுக்கு வண்டியை ஓட்டுனேன். சரிப்பா. ஹலோ மதினி, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். ஏஜென்ட் மாட்டினா நம்மளும் மாட்டிப்போம். அவன் மாட்டக்கூடாது. அந்த ஆளை பேச்சை கேட்டு நம்மளும் பணத்தை போட்டோம். நம்ம சொன்னதை கேட்டு நிறைய பேர் கோடி கணக்கில் பணத்தை கட்டியிருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரிமினல் ஆயிடுவோமோ? என்ன பண்றதுன்னே புரியலையே. இல்ல பாசிட்டிவாகவே யோசிப்போம். அப்படியெல்லாம் நடக்காது. ஆனா நடந்துருச்சுன்னா என்னண்ணே ஃபோன் பண்ணி அவசரமா வான்னு பயங்கர டென்ஷனா வேற பேசினேனே, என்ன ஆச்சு? பெருசா மாட்ட போறோம் தோற. என்னண்ணே உளர்ற? கிரிப்டோ கரன்சில காசை போட்டா நிறைய லாபம் பார்க்கலான்னு ஒரு ஏஜென்ட் கூட சேர்ந்து ஃப்ராட் வேலை பண்ணோம்ல. ஆமா, நானே அது சம்பந்தமா தான் உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன். நம்மளோட கமிஷன் அமௌண்ட்டை எப்போ தருவானா? கால் பண்ணி அதை கேட்டியா? அதை கேட்கறதுக்கு ஃபோன் பண்ண போதான் தலையில குண்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். என்னென்ன சொன்னா? நம்ம சொன்னதை நம்பி ரிட்டையர்ட் தாசில்தார் ஒருத்தர் 75 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிருக்காரா. அந்த ஆளு வேற சும்மா இல்லாம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா. அவருக்கு இருக்க செல்வாக்க யூஸ் பண்ணி இப்போ சைபர் கிரைம் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னென்ன சொல்ற? அந்த ஏஜென்ட்டு அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு, நம்ம மாட்டவே மாட்டோன்னு தானே சொன்னா. அதைத்தான் நானும் கேட்டேன். கேட்டதுக்கு என் மேல இருக்கவங்க பேக் அடிச்சிட்டாங்க, நான் என்ன பண்றதுன்றான். இப்ப அவனை வேற போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவ அக்கவுண்ட், போன் நம்பர் எல்லாத்துமே போலீஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நான் இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு நானே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டான். இதாவது அவசரம்னா கூப்பிடுறதுக்காக ஒரு மெயில் ஐடி மட்டும் கொடுத்துருக்கான். என்னது, ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்றானா? அப்ப நம்மளுக்கு வர வேண்டிய கமிஷனை யார் தருவாங்க? அட நீ ஒரு ஆளு. இப்போ கமிஷனர் விஷயமே இல்லை. அந்த ஏஜென்ட் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டினா நாமளும் மாட்டுவோம். அதுதான் பிரச்சனையே. இது எல்லாமே ஆன்லைன்ல மட்டும் நடந்ததுனால நம்ம யாரு என்ன, இதுல நமக்கு இருக்கிற லிங்க் என்ன, இது எதுவுமே வெளியே வராம இருக்கு. ஆனா இந்த ஏஜென்ட் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டினா அவனை வச்சு கண்டிப்பா நம்மளை புடிச்சிடுவாங்க தோற.
எனக்கு என்னமோ பயமா இருக்கு துரை. கோடி கணக்கில் ஃப்ராட் நடந்திருக்கு. மாட்டினா 2 பேரை கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. சரி சரி இரு, பயப்படாத. ஏஜென்ட் மாட்டினாதான்டா நம்ம மாட்டுவோம். அவ மாட்டாத வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, அப்படிதானே? ஆமா. எனக்கு என்னமோ அவன் கண்டிப்பா இதுல இருந்து எஸ் ஆயிடுவான் தான் தோணுது. நாமளா பயந்து நம்மளை காட்டி கொடுக்காம இருந்தா போதும். இப்போதைக்கு இது சம்பந்தமா நீ யூஸ் பண்ண லேப்டாப் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொளுத்திரு. நம்ம சைட்ல இருந்து எதுவும் சிக்காத மாதிரி பார்த்துக்கோ. அதுக்கு மேல பிரச்சனை வருதுன்னா அது வரும்போது பார்த்துக்கலாம்டா, சரியா? சரி. வா, ஏஜென்ட் ஏதோ மெயில் ஐடி கொடுத்துருக்கான்னு சொன்னல, அதுக்கு மெசேஜ் பண்ணி அடுத்தது என்ன பண்ணலான்னு அவனே கேட்போம். வா. என்ன இது? ஆப்பை டெலீட் பண்ணிட்டாங்களா? அப்படின்னா இதுல ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதை அவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்களா? அப்போ நான் இங்க எதுக்காக வந்தேங்கிறதையும் அவனுங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களே. ஐயோ, கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். நேத்து அவரை யாரோ ஒருத்தவங்க அடிச்சது அது ரத்னசாமியோட வேலைதானே இவனுங்க சொன்னது. இது எல்லாத்துலயும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இத உடனே அவர்கிட்ட சொல்லணுமே. இன்னைக்கு ஒரு ஃபுல் டே நமக்காக இருக்கு. அங்கிள் சொன்ன மாதிரியே ரம்யா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை முழுசா புரிஞ்சுக்கணும். ரம்யா, ஹேய், என்ன ரம்யா, மணி 10 போது, நீ இன்னும் தூங்கிட்டே இருக்க? என்ன பாரு, ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ரெடியாகி வந்திருக்கேன் பாத்தியா? எப்பவுமே நம்மளே பிரசன்டபிளா வச்சுக்கணும் ரம்யா, அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். அதை நான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன். நீயும் இனிமே அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். ரம்யா, அங்கிளும் சந்தியாவும் காலையிலே கிளம்பி போயிட்டாங்க ரம்யா. நீ தூங்குறதுனால தான் உன்னை எழுப்பல. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நாம மட்டும்தான் வீட்டில் இருக்க போறோம். அதனால இன்னைக்கு நானே குக் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் ரம்யா. எஸ், உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. இந்தியன், இட்டாலியன், மெக்சிகன், சைனீஸ்னு உனக்கு எந்த குஷன் வேணாலும் சொல்லு, அதை நான் செஞ்சு தரேன். இல்ல நம்ம ஊர் ஸ்டைல்ல கார சாரமா நாட்டுக்கோழி, இந்த மீன், எறா இதெல்லாம் இறக்கட்டுமா? சொல்லு சொல்லு ரம்யா. ரம்யா, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. இன்னுமா தூக்க கலக்கம் போல? என்னாச்சு ரம்யா? ஐயோ, என்ன இப்படி கொதிக்குது?
இவ்வளோ ஜுரம் அடிக்குது சொல்ல மாட்டியா நீ? சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம். அதெல்லாம் வேண்டாம். பயங்கரமா ஃபீவர் அடிக்குது ரம்யா. பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். எப்படி சரியாகும்? சும்மா விளையாடாத ரம்யா. அங்கிள் வேற ஊர்ல இல்ல. நான் தான் சொல்றேன்ல, விடு, நான் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு. சரி, அட்லீஸ்ட் ஃபீவருக்கு மாத்திரையாவது போட்டியா? ஒன்னதான் ரம்யா. இல்ல, என்ன ரம்யா, மாத்திரை போட்டிருந்தாவது ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்ல. இரு, நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன். இங்க இருக்கு. இங்க ஆமா, நீ இன்னும் சாப்பிடவே இல்லையே. சாப்பிடாம மாத்திரை போட்டா எப்படி கேட்கும்? நீ வெயிட் பண்ணு. ரைஸ் இருக்கு, ரசம் மட்டும் கொஞ்சம் கொதிச்சிட்டா நல்லா இருக்கும். ஓகே. ஏ ரம்யா, நீ எது கீழே வந்த? நானே ரூமுக்கு கொண்டு வந்திருப்பேன்ல. இல்ல, ரூம்லயே படுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி வா, வந்து உட்கார். ஆ, மெதுவா. போதும். இந்தா. இல்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன். மெதுவா. போட்டுக்கோ. ம், போட்டுக்கோ ரம்யா. ம். சரி, நீ மேலெல்லாம் ஒன்றும் போவேணா, சோஃபாலே படு. ஆ, நீ ரெஸ்ட் எடு, நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன்.
அபிராமி, அபிராமி. ஏய் அபிராமி, வெளியில வாடி. இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு வேணி எங்க? உன்னதான். என் பொண்ணு வேணி எங்க? அனுப்பு அவளை. வேணியா? அவ இங்க இல்லையே மாமா. ஏய், நான் உன்கிட்ட பேசல, உங்க அம்மா பதில் சொல்லட்டும். வேணி எங்க அபிராமி? அண்ணன், அதான் நேத்தே இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன்லண்ணே. மறுபடியும் ஏன் தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ற? அப்படியா? உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? சூப்பர், இந்த வரேன். என்னம்மா இவரு இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காரா? டேய், நீ அவசரப்பட்டு எதுவும் வார்த்தையை விட்டுறாத. பொறுமையா இரு, பேசிக்கலாம். வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. நேத்து நான் உன் பொண்ணை இங்க இருந்து இழுத்துட்டு போனேன்னு இந்த அம்மா சொல்லித்தானே என் வீட்டுக்கு வந்த. ஏம்மா, அதே மாதிரி நேத்து என் பொண்ணு வேணி இங்க வந்தாளா? சொல்லுமா. ஆமாண்ணா, வந்திருந்தா. ம், நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். என்ன அபிராமி, என்னமோ உங்களுக்கும் என் பொண்ணு காணாம போனதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்ன. இப்ப என்ன பதில் சொல்ல போற? வந்தது வேணியே இல்லைன்னு சொல்ல போறியா? ஆமா, வேணி இங்க தான் வந்தா. அதுக்கு என்ன இப்போ? ஆனா நாங்க யாரும் அவளை இங்க கூட்டிட்டு வரல. அவளாதான் வந்தா. வீணா பிரச்சனை பண்ணாம போயிடுன்னு சொன்னோம், கிளம்பி போயிட்டா. பரவாயில்லையே, உன் பிள்ளைங்க கூட உன்ன மாதிரியே நல்லாவே போய் பேசுறாங்க. நல்லா வளர்த்துருக்க அபிராமி. இத பாருங்க, எங்க அம்மாவை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. பேசினா என்னடா பண்ணுவ? சொல்றா, என்ன பண்ணுவ? சொல்றா, என்ன பண்ணுவ? சொல்றாங்கற. அண்ணா பாருண்ணே, நேத்தே வேணி இங்க இருந்து கிளம்பி போயிட்டாளண்ணே. மறுபடியும் வந்து வேணி எங்கன்னு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மாமா, எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசலாம், வாங்க நீங்க. டேய், கைய விடுறா. நான் ஒண்ணும் இங்க உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல. என் பொண்ணை அனுப்புங்க, நான் கிளம்புறேன். என்ன மாமா சொல்றீங்க? வேணி நேத்தே உங்க வீட்டுக்கு வரலையா? இல்ல. என்ன குடும்பமே ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே சாக்காகிறீங்க? அவளை மறைச்சு வச்சிருக்கதே நீங்க தானே? இல்ல மாமா. டேய், முதல்ல அப்படி கூப்பிடுறத நிறுத்துறா. உங்க அம்மா வீட்டை விட்டு ஓடி போன அன்னைக்கே அந்த உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு. எனக்கு வேண்டியதெல்லாம் என் பொண்ணு மட்டும்தான். அவளை அனுப்பி விட்டுருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ணே, நம்ம அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்னு, வேணி இங்க இல்லைன்னு. அவ இங்க வந்தது உண்மைதான். ஆனா நான் தான் இதெல்லாம் தப்பு, நீ இப்படி ஓடி வந்ததால உங்க அப்பாவுக்கு தான் அசிங்கம்னு எடுத்து சொல்லி அவளை இங்கிருந்து அனுப்பி விட்டுட்டேன். ஆனா வேணி இன்னும் வரலன்னு சொல்றது எங்களுக்கே அதிர்ச்சியா தானே இருக்கு. வீட்டுக்கு வரலன்னா வேற எங்க போயிருப்பா? மாமா, எனக்கு என்னவோ வேணி பயத்துல தான் வீட்டுக்கு வராம வேற எங்கேயோ போயிருப்பாளோன்னு தோணுது மாமா. வேணி வீட்டை விட்டு வந்ததால நீங்க கோவப்படுவீங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதான் பயந்துகிட்டு யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். அண்ணா, அவ எங்கேயோ போயிட்டு போறா, நமக்கு எதுக்குண்ணே? அது அவரோட பிரச்சனை. இங்க இந்த சவுண்டு விடுற வேலை எல்லாம் வேணாம். முதல்ல அவரை கிளம்ப சொல்லு, இல்லைன்னா அவ்வளவுதான். என்னடா அவ்வளவுதான்? விட்டு அடிச்சிருவ போல இருக்கு. அட்ரா அட்ரா பார்க்கலாம். மாமா 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 விடுங்க மாமா. அட்ரா பார்க்கலாம். ஐயோ மாமா, என்னண்ணே இது? அட்ரா பார்க்கலாம். டேய், டேய் செந்தில், டேய், என்னையும் அடிச்சிட்டே இல்ல? விளையாட உனக்கு என்னடா பண்ண?
உள்ள போடா. டேய் போடா உள்ள. போடா அண்ணே மாமா அண்ணே மாமா மறுபடியும் சொல்றேன், வேணி இங்க வந்தா நேத்தே கிளம்பி போயிட்டா. அதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு அவ எங்க போனான்னு தேடுற வழியை பாருங்க ப்ளீஸ். போதும், இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. அண்ணே உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுன. எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு. போதும், நிறுத்து. இப்படி அழுது அழுதுதானே அன்னைக்கும் என்ன ஏமாத்தின, இப்பவும் அதே மாதிரி தான் என்ன ஏமாத்திட்டு இருக்க. ஆனா இந்த வாட்டி உன்னை நான் விட மாட்டேன். ஒரு சின்ன பையன் கிட்ட என்ன அடிவாங்க வச்சுட்டேல்ல, இல்லன்னு இதை நான் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு எங்க போனாங்கிறதுக்கு நீயும் உன் குடும்பமும் பதில் சொல்லியே ஆகணும். இதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். அண்ணே வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.